எங்க இந்த பொண்ணு நிறைய பணத்தை எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. அவ பின்னாடியே சில போலீஸ்காரங்களும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்த ஒரு குட்டி பையன் கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அவன் வச்சிருந்த பொம்மையை எடுத்துட்டு போயிரு. இத பார்த்த அந்த 2 போலீஸ்காரங்களும் அந்த குட்டி பையன் கிட்ட அந்த பொண்ணு எங்க ஓடுனான்னு கேக்குறாங்க. இந்த பையனுக்கு காசு கிடைச்சதுனால அந்த பொண்ணு வேற ஒரு இடத்துல ஓடி போயிட்டான்னு சொல்லி தப்பான ஒரு வழியை காட்டி கொடுக்குறான். அந்த குட்டி பையன் சொன்ன வழியை பார்த்து போலீஸ்காரங்களும் ஓட ஆரம்பிச்சுறாங்க. அந்த நேரத்துல இந்த பொண்ணு அவ கையில வச்சிருந்த காசு எல்லாத்தையும் அந்த பொம்மைக்குள்ள திணிச்சிரு. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய பொம்மைகளா இருக்கிறத பார்த்துட்டு இவ பொம்மையும் அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிரு. ஆனா போலீஸ்காரங்க இந்த பொண்ணை பாத்துறாங்க. பார்த்துட்டு திருடின மணியை குடுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு நீங்க தேடுற பொண்ணு நான் கிடையாதுன்னு சொல்லி எப்படியோ மழுப்பி தப்பிச்சிரா. இப்ப அந்த பொம்மையை அந்த டப்பாக்குள்ள இருந்து எடுக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு காசு போட்டு அங்க இருந்த பொம்மைகளை எடுக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு அவ ஒளிச்சு வச்சிருந்த பொம்மையை எடுக்கலாம்னு ட்ரை பண்றா. ஆனா அந்த பொம்மையை அவளால எடுக்கவே முடியல. அதனால அந்த பொண்ணு கிட்டயே ட்ரை பண்ண கொடுக்குறா. பார்த்தா அந்த பொண்ணு அவ ஒளிச்சு வச்சிருந்த பொம்மையை எடுத்துறா. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கே தெரியாம இவளும் அந்த பொம்மையை எடுத்துடலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளால முடியவே இல்ல. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்துறதுக்காக ட்ரையல் ரூம் போனதை பார்த்து இந்த பொண்ணு பக்கத்து ட்ரையல் ரூமுக்கு போய் ஹேங்கரை போட்டு அந்த பொம்மையை எடுக்கலாம்னு ட்ரை பண்றா. ஆனா கடைசி வரைக்கும் அவளால அந்த பொம்மையை எடுக்க முடியல. அதனால நேரா போய் அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டு அந்த பொம்மையை எடுத்துட்டு ஓடிறா. வெளியே போய் அந்த பொம்மைக்குள்ள உள்ள பணத்தை எடுக்கலாம்னு பார்த்தா அந்த பொம்மைக்குள்ள காசே இல்ல. அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்களும் இந்த பொண்ணை பிடிச்சிட்டு போயிறாங்க. அப்போ அந்த வழியா அந்த குட்டி பையன் அதே பொம்மையை கையில எடுத்துட்டு போறான். பார்த்தா அந்த குட்டி பையனுடைய பொம்மையில காசா இருக்கு. இத பார்த்ததும் இந்த பொண்ணுக்கு எப்படி அவன் கிட்ட அந்த பொம்மை போச்சுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா.